இன்றைக்கான வேலை பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு குளத்துக்கு மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. நாங்களும் போட்டு பார்த்தோம். கடைசியில பசக்காலையானது தான் மிச்சம். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா மாட்டல. சரி அடுத்த கட்ட வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய தூக்கிட்டு டயர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் ஷோரூமில் விட்டாக்க வண்டிய தனியா பார்ட் பார்ட்டா கழட்டி போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டயர் வந்தது, மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வாங்கின டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அழுத்தமாகவும் இருக்குது, சீக்கிரம் பஞ்சராகவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு மாற்றிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் மேலே ஃபிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு அந்த அழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா சொருக ஆரம்பிச்சிட்டாங்க பாடியில். அவங்க எப்படி தான் வலியை தாங்குறாங்கன்னு தெரியல. கடிச்சிக்கிறதுக்கு வாயில் எலுமிச்சம்பழம் மட்டும் தான் தராங்க. அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா குத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விட பெரிய அழகாக எடுத்துகிட்டு வந்து வாயில் அழகு குத்துவாங்கள்ல, அதை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லென்த்துங்க, ஒரு 10, 12 அடி இருக்கும். எப்படி தான் தாங்குறாங்கன்னு தெரியல, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாமி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்வலம் போகிறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா மோர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தார், பந்தி வச்சுட்டு இருந்தார். நம்மளும் அப்படியே போய் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 பார்த்தீங்கன்னா வாங்கி குடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா படைச்ச பொரிலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. என்னடா இன்னும் சாப்பிடலையே, பசிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சா கடவுளாக பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்து எறிஞ்சிட்டாரு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை போட்டுட்டு சாமிலாம் பார்த்தீங்கன்னா ஆடி அங்கேருந்து ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேளம் கொட்டி. எங்கடா காளையாட்டம் வச்சுருந்தீங்க, அந்த காளையாட்டத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பசங்கள்கிட்ட கேட்டாக்க, இந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாங்க. வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அவங்க ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காளையாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி அப்படின்னு சொல்லிட்டு முக்கட்டு நின்று பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் லேட்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேடம் போட்டிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு தான் இந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹைப் இருந்தது உண்மையிலே சொல்லப்போனால். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்சிக்காரங்க ஒரு பக்கம், சாமி ஊர்வலம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு லைட்டாக ஒரு பேச்சுவார்த்தை நீடிச்சுது. அதுக்கப்புறம் சமாதானமாகி எல்லோரும் வழி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாமியை கொண்டு போய் பத்திரமா கோயிலில் விட்டுட்டு நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு திருப்பி நாடகம் வச்சுருந்தாங்க, அதை பார்க்க கிளம்பிட்டோம். நாடகம் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டோம்.